மன்னா சங்கீதம் 146 8வது வசனம். சங்கீதம் 146 8. இந்த வசனத்தின் முதல் பகுதி இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். தொடர்ந்து இந்த வசனத்திலிருந்து மற்ற பகுதிகளையும் தியானிக்க இருக்கிறோம். முழு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். இந்த வசனத்தின் முதல் பகுதி சொல்கிறது, குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களின் தேவன். குருடரின் கண்களை திறக்கிறார். வேதத்துல அநேக இடங்களில கண் பார்வையற்றவர்களை கர்த்தர் கண்களை திறந்து பார்வை அடையும்படி செய்திருக்கிறார். சரீர பிரகாரமான பார்வையும் கொடுத்திருக்கிறார், ஆவிக்குரிய ரீதியான கண்களையும் திறந்திருக்கிறார். எப்படி நமக்கு ஒரு சரீர பிரகாரமான ஒரு பார்வை அவசியமா இருக்கிறதோ, அதே போல நம்முடைய ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்பட்டதாய் ஆவிக்குரிய பார்வையை நாம் உடையவர்களாய் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்க விரும்புகிறார். நம்முடைய கண்கள் சரீர பிரகாரமான கண்களா இருக்கலாம், ஆவிக்குரிய கண்களா இருக்கலாம், திறக்கப்பட்டிருக்கும் போது கர்த்தருடைய காரியங்களை தெளிவாய் பார்ப்பதற்கு உதவியாக இருக்கும். எலிசாவனுடைய வேலைக்காரனுடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் இருந்தபடினால் அவனுக்குள்ளாக சீரிய இராணுவத்தை பார்த்த உடனே பயம் வந்தது, பதற்றம் வந்தது. ஐயோ, நம்ம இன்னைக்கு செத்து விடுவோமே என்ற ஒரு பயம் வந்தது. ஆனால் அவனுடைய கண்கள் திறக்கப்பட்ட போது கர்த்தருடைய சேனையை பார்க்க முடிந்தது. இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களையும் திறக்க விரும்புகிறார். கர்த்தர் திறக்கும் போது கர்த்தருடைய சேனையை நீங்க பார்க்க உதவியா இருக்கும். அது உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும், பயத்தை நீக்கும். ஜெபிக்கலாமா? ஏசப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய மாம்ச பிரகாரமான சரீர பிரகாரமான இந்த கண்களும் எங்களுக்கு நல்ல பார்வை வேணும். கண்கள் திறக்கப்படுவதாக. யாரெல்லாம் சரீர பிரகாரமான நல்ல பார்வைக்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் நல்ல பார்வையை தருவீராக. யாராவது கண் ஆப்ரேஷன் போறதை குறித்து பயந்து கொண்டு இருந்தாங்கன்னா கர்த்தர் அவங்களுக்கு தொட்டு சுகமாக்குவீராக. அந்த ஆபரேஷன்லயும் உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். நல்ல பார்வையை தாங்க. அதே போல ஆவிக்குரிய பார்வைக்காகவும் ஜெபிக்கிறேன். எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்துள்ளோம், நல்ல பார்வையை தாரும். கர்த்தாவே, உம்முடைய காரியங்களை காண கிருபை தாரும். ஆசீர்வதி. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.